வெல்கம் டு போலோ பை இன்ஃபோஸ். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி தான் அதுக்கான சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப நாளாக பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாருதி சுசுகி எக்னிஸோட இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதில் எப்படி மைலேஜ் நம்ம பார்க்குறது, ஆவரேஜ் எப்படி பார்க்குறது, எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ரேஞ்ச் இன்க்ளூடிங் வந்து அதில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வண்டியோட கீ இதுதான் நம்மளுது. இது வந்து இக்னிஸ் ஜீட்டா வேரியண்ட். ஸோ வண்டி இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ வண்டி இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்ததும் நான் வந்து ஃபியூல் ஆவரேஜ் எக்கனாமி காட்டுற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்லே இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூல் அந்த ஆவரேஜ் காமிக்கிறதுக்கு அடுத்து ரேஞ்ச் காமிக்கும். ரேஞ்சுக்கு அடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் காமிக்கும். ப்ளஸ் டிரைவிங் டைம் எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி, நம்மளோட அந்த ஃபியூல் மைலேஜ் ஆவரேஜ் கால்குலேட்டர் மாதிரி இது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் இது ஃபியூல் ஆவரேஜ் காட்டுற மாதிரியே உங்களுக்கு செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரிப் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிப் ஏ ட்ரிப் பி மாறும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மறுபடியும் அந்த ட்ரிப் பட்டன் அழுத்துறேன். ஸோ ட்ரிப் ஏ வந்துருச்சு. மறுபடியும் அழுத்துறேன், ட்ரிப் பி வந்துருச்சு. இதை வந்து 0 பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனை காமிக்கிறேன். இப்போ கீழே வந்து இப்போ இந்த ட்ரிப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபியூல் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரிப் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிப்பே நீங்கள் 0 வச்சுக்கலாம். பழைய இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிப் பியில் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபோ வந்து ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிருந்தீங்க, ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் மோட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் யூனிட், ஃபியூல் எக்கனாமி, ப்ளஸ் லாங்குவேஜ், ஃபியூல் ரீசெட்டு, அதே மாதிரி கிளாக் செட்டிங், கிளாக் வந்து டைம் இதில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் உள்ளே போனோம் அப்படின்னா. ஸோ இது உள்ளே போனோம் அப்படின்னா மறுபடியும் இந்த இன்ஃபோவை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் கிளாக்கு, அந்த டைம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதிலே வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம மேலே கீழே போகிறதுக்கு. ஸோ மறுபடியும் இந்த இன்ஃபோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக் ஆப்ஷன் வந்துடும். இதில் வந்து டோர் லாக், மறுபடியும் உள்ளே போனீங்க அப்படின்னா டோர் அன்லாக் ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ அன்லாக்கு, ஆட்டோ லாக்கு, ஆட்டோ அன்லாக்கு, அலாம் இதெல்லாமே காமிக்கும். இதில் வந்து டோர் அன்லாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இப்போ வந்து நம்ம இது கிளிக் பண்ணுறோம். உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒன் கிளிக் பண்ணால் ஆல் டோரும் ஓப்பன் ஆகணுமா, இல்லை டிரைவர் டோர் மட்டும் ஓப்பன் ஆகுமா ஒன் கிளிக் பட்டன் நம்ம அழுத்தும் போது அப்படின்றதுக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் அன்லாக் பண்ணுறப்ப டிரைவர் டோர் மட்டும் இது பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ரிமோட்டில் எல்லா டோரில் அன்லாக் ஆகணுன்ற மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மறுபடியும் பேக் வந்துக்கலாம். அடுத்து ஆட்டோ லாக் வந்து நமக்கு வந்து மேனுவல் லாக் வேணுமா, இல்லை நம்மளாக ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிற மாதிரி வேணுமா, ஸ்பீட் சிக்னரைஸ் ஆகி நமக்கு ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போகிறப்பயே நமக்கு வந்து அதுவே லாக் ஆகிக்கிற மாதிரியான செட்டிங்ஸ் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அலாம் செட்டிங் இருக்குது. அலாம் வந்து நான் ஆனில் தான் வச்சுருக்கேன், சவுண்ட் வருது. ப்ளஸ் அடுத்து அப்படியே பேக் வரலாம். பேக்கில் வந்து லைட் ஆப்ஷன் இருக்குது. லைட்டில் வந்து இந்த லேன் லைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ அது நான் ஆனில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஆன்டி தெஃப்ட் இருக்குது. அப்புறம் இது டிஃபால்ட் நம்ம அதே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே காமிக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் யூனிட் கொடுத்தோம் அப்படின்னா கிலோமீட்டரில் வேணுமா, நமக்கு மைல்ஸில் வேணுமான்னு காமிக்கும். நம்ம கிலோமீட்டரில் தான் வச்சுருக்கோம், மைல்ஸ் நமக்கு வேணாம். ஸோ அண்ட் ஃபியூல் எக்கனாமி வந்து நமக்கு கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுத்துருக்கோம். லிட்டர் பர் 100 கிலோமீட்டர் அந்த மாதிரி நம்ம கொடுக்கல. ஸோ அண்ட் லாங்குவேஜ் இருக்குது. அண்ட் ஃபியூல் ரீசெட் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆஃப்டர் ரீஃபியூல் நமக்கு பண்ணிக்கலாமா, இல்லை ட்ரிப் ஏ வித் ட்ரிப் ஏலேருந்து நம்ம ரீசெட் பண்ணிக்கலாமா, மேனுவலாக பண்ணிக்கலாமா. நான் மேனுவலி தான் வச்சுருக்கேன். நான் எப்பவுமே ட்ரிப் ஏன்னா ஒன்ஸ் நான் இது ஃபியூல் ஃபில் பண்ணேன் அப்படின்னா நான் ட்ரிப் வந்து வந்து நான் வந்து இது பண்ணிப்பேன் கால்குலேட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேக் வந்துடலாம். ஸோ இப்போ பேக் வந்துட்டோம். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து இந்த கிளஸ்டரோட இந்த லைட் செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பிரைட்னஸ் கம்மியாகணும் அப்படின்னா இப்போ நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எதையும் அழுத்தணும் இல்லை, டைரெக்டாகவே நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் இன்ஃபோ ட்ரிப்லாம் கிளிக் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வேணும் எவ்வளோ வேணுமோ அந்த பிரைட்னஸ் வச்சுக்கலாம். நைட்லலாம் இந்த ஓவர் பிரைட்னஸ் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம். பகலில் உங்களுக்கு ஒரு 4th பாயிண்ட்டோ இல்லை 5th பாயிண்ட் இருந்தாலே உங்களுக்கு அடிக்யூட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே இதுலேயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதில் எனக்கு ஒர்க் பண்ண முடியல. ஸோ மேபி இந்த பட்டன்ஸ் போயிடுச்சான்னு தெரில.
ஸோ எனக்கு இந்த இன்ஃபோன்ற ஆப்ஷன் மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆகுதுங்க. ஸோ அதனால் இது மட்டும் நான் இங்கே டிரைவிங் டைமில் அங்கே யூஸ் பண்ண முடியாதுன்றனால இங்கே யூஸ் பண்ணிப்பேன். நிறுத்திருக்க டைமில் நான் இங்கே இந்த இன்ஃபோவை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் இக்னிஸோட இன்ஃபோடைன்மெண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ யாருக்காவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.